புதிய ஏற்பாடு உருவானது எப்படி? புதிய ஏற்பாடு 27 புத்தகங்களால் ஆனதாகும். அறிவாளர்களின் சித்தாந்தப்படி மார்க்கு சுவிசேஷமானது முதலாவது எழுதப்பட்ட புத்தகமாக கருதப்படுகின்றது. பழமையாளர்களின் அறிவின் நாட்குறிப்பின்படி இப்புத்தகம் கிபி 34லும் கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம் கிபி 90லும் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. புதிய ஏற்பாடு அடிப்படை விதிப்படி கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டு இலக்கியத்தின் பொருட்டு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சுவிசேஷம் 4 சுவிசேஷங்கள், சரித்திரம், அப்போஸ்தலர் நடபடிகள், தொடர்புகள், கடிதங்கள், பவுலின் நிருபங்கள், மற்றவர்களின் நிருபங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம். 4 சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான். கிறிஸ்தவ சகாப்தத்தின் துவக்கத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் கிரேக்க மொழியிலான பழைய ஏற்பாட்டை உபயோகப்படுத்தினர். இயேசுவாலே சொல்லப்பட்ட சுவிசேஷங்கள் வாயளவிலே பாதுகாக்கப்பட்டன. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 5:42. கிறிஸ்தவ விசுவாசத்திலே இயேசுவாலே பேசப்பட்டவையும் அவரது நடக்கைகளும் மிக உயர்ந்த அதிகாரத்தை உடையவர்களாக கருதப்படுகின்றன. இயற்கையாகவே ஒரு புதிய மதத்தை குறித்த பேதங்களை கண்டுகொள்ளும்படியான ஆவணங்களை அறிய எழுகின்ற ஆவலின்படி கிருபையின் முழுமையினாலும் இயேசுவின் சத்தியமும் இயற்கையாகவே யூத மார்க்கத்தின் பிற நிலைகளிலும் மற்றும் நன்கு அறிமுகமான பிற நம்பிக்கைகளிலும், உதாரணத்திற்கு நோஸ்திசம், டொசிசம் மற்றும் பிற மூலமாக ஒரு புதிய மதத்தை குறித்த பேதங்களை கண்டுகொள்ளும்படியான ஆவணங்களின் மீது இயேசுவின் கிருபை மற்றும் சத்தியத்தின் வாயிலாக ஆவல் எழுகின்றது. ஆயினும் 4 சுவிசேஷங்களும் விசுவாசிகளால் படிப்படியாக அறிந்து கொள்ளப்பட்டன. இந்த 4 சுவிசேஷங்களும் புதிய ஏற்பாட்டின் முதல் தொகுதியாக விளங்குகின்றன. இவை அனைத்தும் கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இடம்பெற்றிருக்கலாம். பவுலின் கடிதங்களும் அப்போஸ்தலருடைய நடபடிகளும். பவுலின் ஊழியமே அவரது கடிதங்கள் உருவாக வித்திட்டது. பவுலின் கடிதங்கள் என்று கூறப்படும் 13 கடிதங்கள் வருமாறு: ரோமர் 1 மற்றும் 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசேயர் 1 மற்றும் 2 தெசலோனிக்கேயர் 1 மற்றும் 2 தீமோத்தேயு, தீத்து மற்றும் பிலமோன். இந்த கடிதங்களும் அப்போஸ்தலருடைய நடபடிகளும் 2ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மற்றொரு பிரமாணமாக உள்ளது. பிற கடிதங்கள். புதிய ஏற்பாட்டின் பிரமாணங்களும் படிப்படியாக பிற கடிதங்களோடும் இணைந்தன. எபிரேயர், யாக்கோபு, 1-2 பேதுரு, 1-2-3 யோவான், யூதா மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் அனைத்தும் 2ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எபிரேயர் புத்தகத்தை எழுதினவரும் யாருக்காக எழுதப்பட்டது என்பதும் நம்மால் அறிய முடியவில்லை. புதிய ஏற்பாட்டின் இந்த 27 புத்தகங்களும் லடிசியா சபையிலும் கிமு 363 மற்றும் கர்தேசியிலும் கிமு 397 பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வெளிப்படுத்தின விசேஷம். இப்புத்தகமானது கடைசி காலத்தில் நடைபெறும் சம்பவங்கள், தீர்க்க தரிசனங்களின் தொகுப்பாகும். வேதத்தின் கடைசி புத்தகம் அநேக கேள்விகளுக்கு விடை சொல்லும் புத்தகமாகும். ஆதியாகமம் துவக்க உரை எனில் வெளிப்படுத்தல் முடிவுரையாகும்.